மார்னிங் டைம் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ பொரியல் ரெசிபியில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. பட் குழம்பு தான் என்ன வைக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து சம்டைம்ஸ் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் என் மைண்டில் ஸ்ட்ரைக் அவுட் ஆகுறது ஒன்றே பாசிப்பருப்பு சாம்பார் மட்டும்தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்கன்னா, ஸோ உங்களோட கன்ஃபியூசிங் டேஸ் இல்லை வந்து நீங்கள் குயிக்காக வந்து ஒரு குழம்பு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எந்த குழம்பு ரெசிபி வந்து சூஸ் பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முன்னாடிலாம் இந்த மாதிரி ஸ்டன்னிங்காக இருந்த டயத்தில் என்ன பண்ணுவேன்னா, சிம்பிளாக தயிர் சாதம் இல்லை லெமன் ரைஸ் இல்லை தேங்காய் சாதம்னு ஸோ இப்படி தான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். இப்போது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஸோ இப்போதைக்கு வெஜிடபிள்ஸ் இருக்குது, கட் பண்ணுவோம், பின்னாடி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கான லஞ்ச் ரெசிபியாக பாசிப்பருப்பு சாம்பார், கேரட் பொரியல், ஒரு பாயில்டு எக், ஸ்நாக்ஸுக்கு காஜு ஸ்வீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பனானா வச்சு லஞ்ச் பேக் ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.